நண்பர்களே, நம்மக்கிட்ட வந்து ஒரு பழைய ஆப்பிள் மேக்புக் ப்ரோ இருந்துச்சுல, அதுக்கு சார்ஜர் அப்புறம் ஒரு சில ஆக்சசரிஸ் வாங்க வேண்டியிருக்குது. அதுக்காக இன்றைக்கி நம்ம வந்து மூர் மார்க்கெட் ப்ளஸ் ரிச்சி ஸ்ட்ரீட் போக போகிறோம். ஸோ வாங்க என்னென்ன பொருட்கள் கிடைக்குன்னு வாங்கிட்டு வருவோம். வெயில் ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால அங்கே இருக்கிற எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் வந்து டேமேஜ் ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேலே தார் பை போட்டிருக்காங்க. அதனால தான் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ளூ கலர் தெரியுது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கடைக்கு போயிருந்தோமா, அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் வினோதமான டிவைசஸ்லாம் வச்சுருந்தாங்க. இது என்னென்ன தெரிலங்க, ஏதோ மொக்க பாக்ஸ் மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்களா கேமராவுக்கு போடுற மெமரி கார்டு. இது வந்து இந்த கேமராவோட வரும், பட் இது கேமரா தனியாக அது தனியாக தைச்சி பிடிச்சி வச்சு விற்கிறாங்க. அப்புறம் இந்த மாதிரி மியூசிக் பிளேயர் இருந்துச்சு, எல்லாம் 100 ரூபா தான் சொன்னாங்க. நம்ம தேடி வந்தது பழைய மேக்புக் ப்ரோவோட அந்த சார்ஜர் தான். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில சார்ஜர் கிடந்தது, அது வந்து விண்டோஸ் லேப்டாப்போட போல். இது எதுவுமே நமக்கு செட் ஆகாது. அதனால் அந்த கடையை விட்டு இன்னொரு கடைக்கு போனோம்னா அங்கே வந்து இந்த மோடம்லாம் கிடந்துச்சு. ஏர்டெல்லோடது, ஏர்டெல் 4G 5Gலாம் கிடையாது, ஏர்டெல் மட்டும் ஒரு சிலது கிடந்துச்சு. இதெல்லாம் ஒர்க் ஆகுமான்னு கேட்டதுக்கு தெரிலப்பா, இருக்கிற கண்டிஷன் தான் சொன்னாங்க. ஆனால் ப்ரைஸ் தாங்க 300 400 சொல்கிறாங்க. ஸோ இதை வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம மொபைல் டேட்டா யூஸ் பண்ணிக்கலாம் போல். அடுத்து ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா அந்த வேக்கம் கிளீனர் வச்சுருந்தாங்க. இது டேமேஜ் ஆன மாதிரி தெரியல, அந்த பார்ட்ஸ் மட்டும் அப்படி கழட்டி வச்சுருக்காங்க. மற்றபடி அந்த மிஷின் அந்த இழுக்கிறது எல்லாமே புதுசாக தான் இருந்துச்சு. அதை வாங்கிட்டு தூக்கிட்டு போக முடியாது, நமக்கு அது தேவையில்லை. அதனால் அதை வச்சுட்டு ஒரு விதமான ரேடியோலாம் வச்சுருந்தாங்க. உள்ளுக்குள்ளே கேசட் போட்டுக்கலாம், முன்னாடி 4-5 பட்டன் இருந்துச்சு. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் தியேட்டர் இருந்துச்சு. நிறைய பேர் ஹோம் தியேட்டர் ரீஸ்டோரேஷன் கேட்டுட்டு இருந்தீங்க. இது என்ன பிராண்டுன்னு பார்த்தா சோனின்னு போட்டிருக்கு. பட் இது வந்து ஒரிஜினல் சோனியா டூப்ளிகேட்டான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தேகமாகிடுச்சு. முன்னாடி மட்டும்தான் சோனின்னு போட்டிருக்காங்க, பின்னாடி ஹார்ட்வேரு அதோட டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா சோனி மாதிரியே தெரியல. மேபி யாராச்சும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1200 சொன்னாங்க. ஹோம் தியேட்டர் பார்த்துட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபேன் வச்சுருந்தாங்க. இதுவும் உஷா ஃபேனுன்னு போட்டிருக்குது. நான் முன்னாடி சைனா பீஸ்ன்னு நினச்சேன், பட் பில்டு குவாலிட்டி இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரிஜினல் மாதிரி தான் தெரியுது. இது ஒர்க் ஆகாதாமா, இருந்தாலும் ரேட்டு வந்து 1000 சொன்னாங்க. கொஞ்சம் பேரம் பேசுனா 500 கூட வாங்கலாம். ஸோ அது வாங்கிட்டு அப்புறம் ப்ரொஜெக்டர் ஒன்று பார்த்தோம். இது கொஞ்சம் பழைய ப்ரொஜெக்டர் தான், ஆனால் புதுசாக இருந்துச்சு. இந்த நீங்கள் மூர் மார்க்கெட்டில் வந்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு சில கடையில் ப்ரொஜெக்டரு விண்டேஜ் கேட்ச்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கடைகளில் இருந்தது தான். கீழே பார்த்தீங்கன்னா டிவிடிக்குள்ளே இருந்துச்சு. இதெல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனாங்க. 5000 6000 சொன்னாங்க. பேரம் பேசலாம், பட் நமக்கு அது தேவையில்லை. அதனால் இப்போதைக்கு நான் பேரம் பேசலை. மேபி யாருக்காச்சும் தேவை வச்சுன்னு வாங்கிக்குவாங்க. அப்புறம் இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேபிள்லாம் போட்டிருந்தாங்க. நம்மளோட பழைய மேக்புக் ப்ரோவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கன்வெர்ட்டர் இருக்குது. நம்ம ஏதாச்சும் மானிட்டரில் போனோம்னா HDMIலாம் கிடையாது, அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில கன்வெர்ட்டர் இருக்குது. அது வந்து இங்கே கிடந்துச்சு, ஒன்று வாங்கியாச்சு. அப்புறம் ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா CCTV கேமரா வச்சுருந்தாங்க. இந்த ரோட்டில் வந்து வச்சுருப்பாங்களே பெரிய CCTV கேமரா, அதுலேருந்து நம்ம வீட்டில் வச்சுருக்கிற சின்ன CCTV கேமரா முதற்கொண்டு இருந்துச்சு. நமக்கு ஒரு வயர்லெஸ் CCTV கேமரா தேவைப்படுது, அது இருக்கான்னு பார்த்தேன். இப்போதைக்கு எல்லாமே வயர்டு மட்டும்தான் இருக்குது. சரின்ட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கார் இருந்துச்சு. இது RC கார்னு நினச்சேன். இதில் மோட்டர் இருக்குது, பேட்டரி கிட்ட போட்டுக்கலாம் போல். இதோட டயர் பார்த்தீங்கன்னா ரப்பர் மாதிரி இருக்குங்க. எங்கே பார்த்தீங்களா, இது கல் மேடு எல்லாத்துலேயும் பயங்கரமாக ஏறி போகும் போல், அந்தளவுக்கு கொஞ்சம் வேறு லெவலில் இருந்துச்சு. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நார்மல் கார் வச்சுருந்தாங்க. அதுவும் ரிமோட் கண்ட்ரோல் கார் தான். இது பார்த்தீங்கன்னா 200 சொன்னாங்க. ஸோ நம்ம பெரிய கார் பார்த்துருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜராக குமிச்சு போட்டுருந்தாங்க. ஆஹா, இந்த இடத்துல வந்து நம்ம மேக்புக் ப்ரோக்கான சார்ஜர் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி கிளறி விட்டு பார்த்தா அங்கே எல்லாமே விண்டோஸோட அந்த சார்ஜிங் கேபிளுங்க. நமக்கான எதுவுமே கிடையாது. அப்புறம் ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மர்ம பொட்டியெல்லாம் ஒன்று வச்சுருந்தாங்க. என்னடா நான் ஓப்பன் பண்ணி பார்த்தா பழங்காலத்தில் நகையெல்லாம் வைப்பாங்களே அந்த மாதிரி ஒரு செட்டப் போல். பெட்டியை திறந்தாலே பயம் வந்துடுச்சு. அதை வச்சுட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா செப்ரானிக்ஸோட இயர்ஃபோன் ஒன்று கிடந்துச்சு. இது ஆல்ரெடி கழட்டி குழச்சி வச்சுருக்காங்க. அதை விட்டுட்டு அடுத்த கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா ஒன்று இருந்துச்சு. பல்லாவர சந்தையில் எல்லாமே டிஸ்பிளே போன கேமராவாக இருக்கும், பட் இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, எங்கேயுமே டேமேஜ் ஆகலை. என்ன கொஞ்சம் மண் ஒட்டின மாதிரி தான் இருக்குது. க்ளீன் பண்ணி ஒர்க்காக வச்சா ஒர்க் ஆகும் போல். லென்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2500 சொல்கிறாங்க. இது வாங்கினா நம்ம யூடியூப் சேனலுக்கு வீடியோ ஷூட் பண்ணுற அளவுக்கு ஒர்த்தாக இருக்குமான்னு தெரியல. அந்த ப்ரைஸ்க்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டேன். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் நிறையா பட்டன் மொபைல்ஸ் அப்புறம் பழைய வாட்சஸ்லாம் போட்டிருந்தாங்க. அந்த இடத்துல எனக்கு ஏதாச்சும் இந்த பழைய நோக்கியா ஃபோன் லைக் C1 அப்புறம் N சீரிஸ் இதாச்சும் கிடைக்கான்னு பார்த்தா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துச்சுல அந்த மாதிரி நோக்கியா ஃபோன் தான் இருக்குது. அதில் பழைய கேம்ஸ் விளையாட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் ஒரு சில பிளாக்பெரி தான் இருந்துச்சா, பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கடையில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கம்பெனிலேயோ வீட்லேயோ இல்லை ஹோட்டல்லையோ இந்த இது ஃபேன் இருக்கும் பார்த்தீங்கன்னா, எக்ஸசர் ஃபேனு, அது நிறைய இதை கழட்டி வச்சுருக்காங்க. எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன். ஆமாம் 1000 பீஸ் சொன்னாங்க. மொத்தமாக வாங்கினா ரேட்டு கம்மி தான்ப்பா, வீடு ஏதாச்சும் கட்டிகிட்டு இருக்கீங்க, ஏதாவது தேவைப்பட்டு வாங்கிக்கோங்க அப்படி சொன்னாங்க. நமக்கு இது தேவையில்லைல்ல. அதனால் இன்னும் பக்கத்து கடையில் பார்த்தீங்கன்னா மூட்டையாக அந்த பழைய DVD கேசட்டு அப்புறம் ரீல் கேசட்லாம் போட்டிருக்காங்க. அவங்க அப்போ தான் கடையை ஓப்பன் பண்ணுறாங்க போல், மூட்டை இறக்கிட்டு இருந்தாங்க.
நமக்கு தேவையில்லை. இருந்தாலும் என்கிட்ட ஒரு பழைய டிவிடி பிளேயர் இருக்குது. ரொம்ப நாளாக அந்த டைட்டானிக் மூவி பார்க்கணுன்னு ஆசை. அந்த படம் இருக்கான்னு தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. பட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் கப்பலை திசை திருப்பதுக்கு ஒன்று இருக்குன்னு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒன்று பிச்சு எடுத்து வச்சுருந்தாங்க. இது சும்மா வீட்டில் மாட்டுறதுக்கு போல். அதை மட்டும் பார்த்து என்ன பண்ணுறது, சிடி இல்லைன்னு சொல்லிட்டு ஏக்கத்தோட அங்கேருந்து கிளம்பிட்டேன். பட் கேசட் ரேடியோ யாராச்சும் வச்சுருக்கீங்க, அதுக்கு கேசட் தேவைப்படுது அப்படின்னா மூர் மார்க்கெட் வாங்க. எக்கச்சக்கமாக குமிச்சு வச்சுருக்காங்க. ஒரு பீஸ் 10 ரூபா 20 ரூபா சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு அடுத்த கடைக்கு போனால் இந்த மாதிரி ஒரு டிவைஸுங்க, கீச்செயின் மாதிரி தான் இருக்குது. பட் இது எதுக்கான டிவைஸ்ன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் எனக்கு புரியவே இல்லை. கீழே வந்து வால்யூம் இந்த இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான டியூனர் இருக்குது, ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, ஆனால் மெமரி கார்டு போட முடியல, எதுவுமே இல்லை. இது என்ன டிவைஸ்னு புரியல. மேபி நீங்கள் யாராச்சும் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். அப்புறம் அங்கே நிறைய பவர் பேங்க்ஸ் இருந்துச்சு. 50 ரூபா 40 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்தாங்க. எல்லாமே சைனா பீஸு தான். இந்த கைக்கு அடக்கமாக சின்ன சின்ன ரிமோட் மாதிரி வச்சுருப்பாங்களே, அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நிறைய பேர் வாட்ச் கேட்டுருந்தீங்களே, உங்களுக்கான இங்கே ஒரு கடை இருக்குது, எப்போயுமே திறந்துருப்பாங்க. பல்லாவரம் சந்தை கூட வெள்ளிக்கிழமை மட்டும்தான். ஆனால் மூர் மார்க்கெட்டில் எப்போயுமே இருக்கும். இந்த ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா வாட்சாக குமிச்சு போட்டிருக்காங்களா, ஆனால் எது ஒரிஜினலு எது டூப்ளிகேட்னு தெரியாது. எனக்கு தெரியாது. மேபி உங்களுக்கு வாட்ச் வாங்கி பழக்கப்பட்டவங்க தான் இங்கே வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் கைக்கு அடக்கமாக ஒரு குட்டி கேமரா ஒன்று பார்த்தேன். இது உண்மையான கேமராவா டம்மி கேமராவான்னு தெரியல. பட் சைடில் வந்து மெமரி கார்டு போடுறது, சார்ஜ் போடுறது எல்லாமே இருந்துச்சு. இது ஒர்க் ஆகுமான்னு கேட்டதுக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் ரேட்டு மட்டும் 2000 கிட்ட சொல்கிறாங்க. இதை வாங்குற அளவுக்கு நம்மக்கிட்ட காசு இல்லை. அதனால் சார் நல்லா இருக்குது, அவனால் வாங்க முடியலன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டேன். இது ஒர்க் ஆகனாலும் இது வீட்டில் வச்சுக்கலாம், ஒரு ஹேண்டி கேஜெட்ஸ் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இது ரேட் அதிகமாக வைக்கிறாங்களாமா. நம்ம ஹார்ட் டிஸ்க் தேவை இருந்துச்சா, அப்புறம் 1 TB ஹார்ட் டிஸ்க் இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய்க்கு மேலே தான் சொல்கிறாங்க. நம்ம செக் பண்ணிக்கலாமான்னு கேட்டால் அதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் வச்சுட்டு இந்த இப்படி ஒரு டிவைஸ் இருந்துச்சு. இது கேமரான்னு நினைக்கிறேன். இந்த மேலே அமுக்கணும்னா யூஎஸ்பி ஒன்று வரும், அது மூலமாக டேட்டா ஷேர் பண்ணிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பழைய டிவைஸ் தான். கூடவே வந்து எக்கச்சக்கமான சாம்சங் டிவைஸ், அப்புறம் அந்த நோக்கியாவோட பழைய மாடல்லாம் வச்சுருந்தாங்க. பழைய மாடல் கிடைக்கிறது கஷ்டம். கிடைச்சாலும் இந்த மாதிரி இடங்களில் பார்த்தீங்கன்னா ரேட் அதிகம் சொல்கிறாங்க. ஏன்னா மார்க்கெட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோனை 10,000 போடுறாங்க. அதை வாங்குறதுக்கு ஆட்கள் இருக்குது. அப்படிங்கிறப்போ இங்கேயே ரேட் அதிகமாக தான் வச்சு வைக்கிறாங்க. ஒரு இது வாட்ச் ஒன்று பார்த்தேன். ஆஹா, டிஸ்பிளேல எரியுதுன்னு பார்த்தா அது டம்மி வச்சுங்க. அந்த கடைகளில் வந்து ஷோகேஸ்க்கு வச்சுருப்பாங்களே, அந்த மாதிரி வாட்ச் போல் ஏமாற்றமாக போச்சுன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். நமக்கு எதுவும் வாட்சுகள் தேவையில்லை. சில பேர் வந்து வாட்சை கவர் பண்ணுங்க ப்ரோ, எனக்கு பார்த்து வாங்கணும்னு சொல்லிட்டனால அதனால் இதெல்லாம் கவர் பண்ணிகிட்ருக்கிறேன். சரி, ஓகே. இதுக்கப்புறம் நம்ம அடுத்த கடைக்கு மூவாலன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அங்கிட்டு ஒரு தனி கடைங்க. எல்லாமே இந்த பல்லாவரம் சந்தையில் எப்படி எலக்ட்ரானிக் கேஜெட் இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ஸ்பீக்கர் பார்த்தேன்னா, அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட எக்கச்சக்கமான கேஜெட் ஒன்று வச்சுருந்தாங்க. அதில் வந்து நம்ம கண்ணுக்கு தென்பட்டது என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், டிரான்சன் கம்பெனியோட மியூசிக் பிளேயர். இதை நம்ம ரீஸ்டோரேஷன் பண்ணி ரொம்ப நாளாக ஆச்சு. ஸோ நம்ம நண்பர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்களே, அதனால் இதை பார்த்தேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் சொன்னாங்க. ஏன்னா கேபிளோடு இருக்குல்ல. ஸோ 400 ரூபா கிட்ட சொன்னாங்க. அப்படி இப்படின்னு பேரம் பேசி வாங்கியாச்சு. இதை சரி பண்ணதுக்கப்புறம் நம்ம கேட்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுக்கணும். ஸோ இதை சரி பண்ணி ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோ போட்டேன், தேவைப்பட்டால் நம்ம சேனலாக இருக்கும், பார்த்துக்கோங்க. இதுக்குள்ளே வந்து 2 GB இன்பில் மெமரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, பேட்டரி போயிடுச்சு. அப்புறம் டிஸ்பிளேல வந்து ஒரு கோடு மாதிரி வரும். கூடவே ஒரு சில கேமிங் கன்சோல் வச்சுருந்தாங்க. இது ஒரிஜினல் சோனியோடது கிடையாது, டூப்ளிகேட்டு தான். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி கேஜெட்ஸாக இந்த கடையில் இருந்துச்சு. மூர் மார்க்கெட்டில் நீங்கள் லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா ஒரு கடை இருக்கும், அந்த கடை தான் இது. அப்புறம் வந்து இப்படிப்பட்ட டிவைஸ் எல்லாம் பார்த்தோம். எல்லாமே ஒஸ்டான கண்டிஷனில் இருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு மியூசிக் பேர் வாங்கியிருக்கோம், ஒரு சில கேஜெட் வாங்கியிருக்கோம். இன்றைக்கி ஒன்று மேற்கொண்டு இதை செலவழிக்க வேண்டாம், நல்லா இருந்தால் வாங்குன்னு சொல்லிட்டு ஒரு பைனாகுலர் பார்த்தேங்க. இது நல்லா இருந்துச்சு. எங்கேயோ தூரத்தில் உள்ள பொருளை கூட பக்கத்தில் காட்டுச்சு. ப்ரைஸ் கேட்டதுனால எனக்கு அப்படியே வச்சிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கொசு மருந்து அடிக்கிற மிஷின் பார்த்தீங்கன்னா ரிப்பேர் ஆகி போயிடுச்சு போல். அதை வந்து இங்கே மூர் மார்க்கெட்டில் வச்சு விற்றுக்கிட்டு இருக்காங்க. அதை கழட்டி உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கணுன்னு ஆசை தான். அங்கே போய்ட்டு அதை தூக்கி பார்க்கலாம்னு கேட்டேன். தம்பி, நீ தூக்கி பார்த்து ஏதாவது கழட்டுச்சுன்னா நீ தான் காசு பே பண்ணணும் அப்படின்னாங்க. அதனால் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி வச்சிட்டேன். இங்கே சைடில் பார்த்தீங்களா மியூசிக் பார் மாதிரி இருக்குது. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா கேமரா வச்சுருக்காங்க. இது வீட்டில் வச்சுருக்கிற ஹிட்டன் கேமராவா இல்லை என்னென்னு புரியல. அந்த டிவைஸை பார்த்தாலே கொஞ்சம் மார்க்கமாக தான் இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா லேண்ட் கேபிள், அப்புறம் யூஎஸ்பின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான இது கொடுத்துருக்காங்க. முன்னாடி ஸ்பீக்கரும் கேமராவும் இருக்குது. ஒரு வேளை வீட்டில் வச்சுருந்தாங்கன்னா ஆள் நேரத்தில் வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு மானிட்டர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுமா என்னன்னு தெரியல. மேபி இதை யாராச்சும் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த 1 ரூபா காயின் போட்டால் ஃபோன் பேசுவோம்ல, நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது பெட்டி கடையில் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபோன் ஒன்று பார்த்தேன். இது ஓப்பன் பண்ணிக்கலாம்னு கேட்டதுக்கு அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு பவர் கனெக்ஷன் கொடுத்தா ஒர்க் ஆகும், ஆனால் நம்ம வந்து சிக்னல் தான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னார். நான் சின்ன வயசில் சிவாஜி படத்தை பார்த்துட்டு உள்ளுக்குள்ளே காயின் போட்டு அதை எப்படி நம்ம ரிட்டன் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய டைம் ட்ரை பண்ணி மொக்க வாங்கிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பல மெமரிஸை இந்த மாதிரி ஃபோன்லாம் கேதர் பண்ணி வச்சுருக்கோம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் டேபிளுக்கு கீழே இருக்கிற டிவைசஸ்.
டேபிளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழைய ரேடியோலாம் வச்சுருந்தாங்க. இப்படிப்பட்ட பாக்கெட் எஃப்எம்மை நம்ம நிறைய ரீஸ்டோரேஷன் பண்ணியிருக்கிறோம். இருந்தாலும் நிறைய பேர் இன்னும் கேட்டுகிட்டே இருக்கனால டிமாண்ட் அதிகமாக இருக்குன்னு நினச்சிட்டு எடுத்தேன். பட் இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு டிஸ்பிளே இருக்கும், என்ன சேனல் அப்படின்னு காட்டுறதுக்கு. அதை காணும், ஜஸ்ட் இது மட்டும்தான் இருக்குது. பேட்ரி போட்டாலும் ஒர்க்கார கண்டிஷன் தான், ஆனால் ரேட்டு மட்டும் அதிகம் சொன்னாங்க. அப்புறம் போட்டோட இது ஹெட்செட் ஒன்று பார்த்தேன், அது உள்ள கடகடன்னு கேட்குது. ஆனால் அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1800 சொல்கிறாங்க. நம்ம ஆன்லைனில் கூட அந்தளவுக்கு ப்ரைஸ் வருமானு தெரியல, இங்கே வந்து ரொம்ப சொன்னாங்க. பட் அந்த அண்ணா கிட்ட பேரம் பேசினா குறைச்சிடலாம், இருந்தாலும் நமக்கு நீடு இல்லை, அதனால் நான் வாங்கி குறைக்கல. அப்புறம் இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன கேமராஸ், அப்புறம் கூலிங் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக வச்சுருந்தாங்க. ஓவரால் அவங்க கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொஜெக்டர், சிடி, டிவிடி பிளேயர் இந்த மாதிரி தான் எக்கச்சக்கமாக இருந்துச்சு. ஸோ இங்கே ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. ஏன்னா அந்த மாதிரி நிறைய கேட்ஜெட் வச்சுருந்தாங்களே, எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். பக்கத்தில் இருக்கிற இந்த கடையும் அவங்களோட தான், ப்ளக் பாயிண்ட் அப்படி இப்படின்னு நிறைய வச்சுருந்தாங்க. இவங்களுக்கு மட்டும் இந்த கேசட் போட்டு பாட்டு கேட்குற மாதிரி இந்த ரேடியோலாம் எப்படி தான் மாட்டுதுன்னு தெரில. இவங்க கடையில் மட்டும் எப்படி 10-15 செட்டு பார்த்துருப்பேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்களா, இதுவும் கேசட் போட்டு பாட்டு கேட்குற மாதிரி தான் இருக்குது. பட் கீழே வந்து ரெக்கார்ட் ஆப்ஷன், இந்த ஃபோனுக்கு வந்து அக்செப்ட் பண்ணுறது, ரிஜெக்ட் பண்ணுறது, டிக்ளைன் பண்ணுறது, அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது. பின்னாடியும் பார்த்தீங்கன்னா லேண்ட் கேபிள்லாம் மாட்டிக்கலாம் போல். இது என்னென்ன தெரியல, இது ஃபோனாக நம்ம பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறதுக்கானு தெரில. அப்புறம் பக்கத்தில் இன்னொரு மர்ம பெட்டி இருந்துச்சா, அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே ஒரு பெட்டி, அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ள ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலி இங்கே இருக்கிற கடைக்காரர்கிட்ட நான் பேசினேன். இந்த மாதிரி கொஞ்சம் பழைய கேஜெட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் யூஸ் பண்ண பொருட்கள் போல், இந்த பழைய ராஜா காலத்து படத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெட்டிகள்லாம் வச்சுருப்பாங்களே. ஸோ அவங்க நடிச்சதுக்கப்புறம் அது சும்மா தான் இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி மூர் மார்க்கெட்டில் விற்றுக்கிட்டு இருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ரேடியோக்கள், எல்லாமே ஆதி காலத்து ரேடியோக்கள், மிஷின்கள் தான் இருந்துச்சு. அந்த அங்கிட்ட ஒருத்தர் மொக்கையாக இருக்கான் பாருங்கள், அது நான் அப்புறமா வரேன். அதுக்கு முன்னாடி இவங்க 2 பேர்த்து பார்ப்போம். இது வந்து என்னென்னா, அந்த ஹோட்டலில் பில்லு போடுறதுக்கு ஒரு மிஷின் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதுதான். இது இன்ன வரைக்கும் ஒர்க் ஆகும்னு சொல்கிறாரு. பட் நமக்கு இதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும் என்னன்னு தெரில. அந்த பெட்டியோடு வச்சுருக்காங்க 2 இது. 2ஓட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2000 சொல்கிறாங்க. அதுக்கு மேலே இருக்கிறது தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயங்கரமாக இருந்துச்சு. என்னடான்னு கேட்டு பார்த்தா, இது வந்து தியேட்டரில் அந்த படம் ஓடுறதுக்கு வச்சுருப்பாங்களே அந்த இதுங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரீல் ஓட்டி படம் ஓட்டுவாங்களா, அந்த மாதிரி இருந்துச்சுல. ஸோ அதுக்கான தியேட்டர் மிஷின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய மிஷினை எப்படி தூக்கிட்டு வந்தாங்க என்னன்னு ஒன்றுமே புரியல. அப்புறம் சைட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பழைய ரஜினி படங்களில் யூஸ் பண்ணுற டெலிஃபோன் இருந்துச்சு. இது சுற்றி விட்டால் ட்ர அப்படி தான் சவுண்டு வருது. மேலே எடுத்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், மேலே வந்து ஸ்பீக்கர் இருக்கும், கீழே வந்து மைக்கு. அந்த மைக்கு வந்து நம்ம வாய்க்கு நேராக நல்லா வளைச்சி வச்ச மாதிரி ஒரு செட்டப் வச்சுருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா மணி, ஃபோன் வந்தால் கிரங்கிறன்னு அடிக்கும் போல் இந்த மாதிரி செட்டப்பில் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. மூர் மார்க்கெட்டில் நம்ம தேடி போன லேப்டாப்போட சார்ஜர்லாம் கிடைக்கல, அதுக்கான கன்வெர்ட்டர் மட்டும் கிடச்சிது. ஸோ சரி, நம்ம வந்து அடுத்து ரிச்சி சீட்டுக்கு போகலாம். அங்கே வந்து ஒரு சில காம்பனன்ட்ஸ்லாம் வாங்க வேண்டியிருக்குது. இந்த லேப்டாப்புக்கு பேட்டரிலாம் மாற்ற வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு அன்றைக்கி போயிருந்தோம். இதுதான் நம்மளோட லேப்டாப். போன வீடியோவில் நான் போட்டிருப்பேன் இந்த லேப்டாப்பை எப்படி சரி பண்ணான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லேப்டாப்புக்கு வந்து பேட்டரி போயிடுச்சு. அதனால் ரிச்சி ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஒரு ஹோல்சேல் கடைக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே போயிட்டு நம்ம நல்லபடியாக பேட்டரி மாற்றியாச்சு. நம்ம ஒரு பழைய எஃப்எம் ரேடியோ ஒன்று வச்சுருக்கோம், அதில் ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து போயிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து இந்த அமுக்குனா ஆன் ஆகும், அமுக்குனா ஆஃப் ஆகும், அந்த மாதிரி கண்டிஷனில் சுவிட்செல்லாம் வாங்கினோம். ரிச்சி ஸ்ட்ரீட்டில் இந்த மினி ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறதுக்கு ஒரு கடை இருக்குது. அங்கே வந்து அதுக்கான கேட்ஜெட்ஸ், ஸ்பேர் பார்ட்ஸ், ஆக்சசரிஸ் எல்லாமே விற்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கடைக்கு போயிருந்தோம். எக்கச்சக்கமான பட்டன்ஸ் இருக்குங்க, அதுக்கு நம்ம தேவையான ஒன்று வாங்கியாச்சு. வாங்கிட்டு கவர்மெண்ட் எஸ்டேட் அந்த மெட்ரோ வழியாக வெளியே வந்தோம்னா அன்றைக்கி சிஎஸ்கே மேட்ச் போல் எல்லோரும் 5 மணிக்கே சிஎஸ்கே ஜெர்சியை போட்டு வந்து நிற்கிறாங்க. இந்த வழியை தானே நம்ம சேப்பாக்கு போனோம். இந்த இடமே பார்த்தீங்கன்னா கலகலன்னு இருக்குது. வெளியே டிஷர்ட் விற்கிறாங்க, அப்படி இப்படின்னு நிறைய பேர் இருந்தாங்க. பட் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்கிராப் மார்க்கெட் போயிட்டு பொருளை வாங்கிட்டு போய்கிட்டு இருந்தோம். எப்படியோ வந்தாச்சு, அவ்வளோதான். அன்றைக்கி நாள் முடிஞ்சு போச்சு. ஓவர் வெயில்.